பொதுவாக ஒரு ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி இன்டீரியரில் ஸ்பேஸ் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டட் காராக இருக்கணும், அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கார் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ மைலேஜும் நல்லா கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஓவரால் பேக்கேஜாக வந்தது தான் மாருதி சுசுகியோட டூரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம கூட 2025 அப்டேட் ஆன டூரஸ் இருக்குது. ஸோ இது வந்து அப்டேட்டான டிசைரோட டூரஸ் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூரஸ் பற்றி சொல்லணும்னா இது வந்து மோஸ்ட்லி எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் டிசைர் லான்ச் ஆன புதுசில் மாருதி சுசுகி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வெர்ஷனில் நாங்கள் டூரஸ் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஃபைனலி அவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போ அப்டேட்டான டிசைர்லையுமே நமக்கு டூரஸ் வெர்ஷன் வந்தாச்சு. இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்காகவே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டீபோர்ட் வெர்ஷனில் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். பர்சனல் யூஸ்க்கு இந்த காரை நம்மளால் ஓன் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த டூரஸ்ல என்னலாம் இருக்குது, இது வாங்குறது ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமரேஷ். நம்மளோட மோட்டோர்ஸ் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவிங் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாருதி சுசுகி டூரஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம ஈரோட்டில் இருக்க சிட்டி மாருதிக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டைக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மோர் ஆர்லெஸ் டிசைரோட எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் மாதிரி தான் இந்த டூரஸ் வெர்ஷன் நமக்கு இருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பழைய டூரஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் ஒரு ஸ்டெப் அஹெடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பார்க்குறப்போ இந்த கிரில் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டூரஸ் டோட்டலி ஒரு 2 வேரியண்ட்டில் வரும். பெட்ரோல் அண்ட் ஆல்சோ சிஎன்ஜி ஆப்ஷன்லையுமே இந்த டூரஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கூட இருக்காது பெட்ரோல் வேரியன்ட் தான். ஸோ இந்த காரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஹெட்லாம்ப்ஸ் பார்க்குறப்போ ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. அண்ட் ஆல்சோ சின்னதாக ஒரு சிட்டி பல்புமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறப்போ ஃபாக்லம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அது தனியாக ஒரு ஹவுசிங்குமே இருக்குது. ஸோ இதுதான் இந்த டூரஸோட கிரில் போர்ஷன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டிசைனில் பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு க்ரோம் வரும். ஸோ அது வந்து இந்த இடத்துல கிடையாது. கீழே இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஷார்ப்பான போர்ஷனுமே கொடுத்துருக்காங்க. 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த டூரஸ்க்குமே கண்டினியூ ஆகுது. ஸோ பேனட் போர்ஷன்லாம் பார்த்தோன்னா சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஓவரால் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைடில் பார்க்குறப்போ காரோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் சப் 4 மீட்டர் கார் தான். 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு கிடைக்கும். டயர் சைஸ் ஆனால் சேஞ்ச் ஆகுது. 165/80 or 14 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. வீல் கேப்ஸில் வேணால் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்க்குறப்போ ஃபெண்டரில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஓஆர்எம்மே ஒரு பிளாக் கலரில் வந்துருது. இது மேனுவலி அட்ஜஸ்ட் தான். நம்ம உள்ளேருந்து கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. விண்டோ ஓப்பன் பண்ணி தான் நம்ம இந்த ஓஆர்எம்மே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைர் பேசிக் வேரியன்ட் இருந்தால் எப்படி இருக்கும், எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வேரியண்ட்லேயே ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே ரூஃப் ரேல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரை நமக்கு வந்துடும். மைலேஜ் பற்றி நம்ம இந்த டூரஸ்ட்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நார்மல் டிசைன்லேயே நல்ல ஒரு மைலேஜ் தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா பெட்ரோலுக்கு 26.06 km/லிட்டர் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 34.30 km ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான். ஏன்னா ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு வேறு என்ன வேணும், மைலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த டூரஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்க்குறப்போ எங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெயில் லேம்ப்ஸ் அண்ட் ஆல்சோ பிரேக் லேம்ப்ஸ் ரெண்டுமே ஃபுல் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரை ஆரோ ஷேப்பில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஸோ அது மட்டும் தான் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர் டிஃபாகருமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது, அதாவது இந்த டூரஸ்க்கு வந்துருது. ஹை மோட்டர் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்னதாக அந்த லிப் ஸ்பாய்லருமே கொடுத்துருக்காங்க. ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் வந்துருது. அண்ட் பம்பர் போர்ஷன்லையுமே அந்த டிசைன் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 382 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் தான். லாங் ட்ரைவ்ஸ்லாம் பண்ணுறப்போ இந்த பூட் கேரிங் கெப்பாசிட்டி ரொம்பவே ஓகேவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு அடியில் ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னாலும் சேம் சைஸ் தான். 165/80 or 14 inch ஸ்டீல் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியாது, அந்த ஆப்ஷன் கிடையாது. பூட் லேம்ப் இதில் கிடையாது. ஸோ பூட் லேம்புமே கொடுக்கல. பட் ஸ்பேஸ் ஓகே தான். 2 சைட்லையுமே நல்லா ஸ்கூப் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டூரஸோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செகண்ட் ரோவில் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் தான் ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு. ஸோ சீட் எல்லாமே ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெய்ஜ் கலரில் இருக்குது. 2 ஃபிக்ஸட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட்டோட அந்த சைட் போர்ஷன்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சீட்டே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிக்ளைண்டாக தான் இருக்கும். ஸோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டோர் பேட்ஸில் ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெய்ஜ் ஃபினிஷ் அண்ட் ஆல்சோ பிளாக் ஃபினிஷ். இந்த இடத்துல பிளாஸ்டிக் தான். டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டோர் ஹேண்டில் மேட் பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் வந்தது இந்த டூரஸில். ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வேணால் ஸ்பீக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ரெஸ் பார்ப்போம்.
ஸோ செடான் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி தான் உள்ளே வரணும். டோர் தட் நல்லாவே இருக்குது. உள்ளே வந்தப்புறம் லெக் ரூம் நீரும் எல்லாமே ஓகே தான். நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அண்டர் சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", அடிக்குவேட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசம் கிடையாது, பட் அடிக்குவேட்டாக இருக்குது, ஓகே தான். சென்டரில் ஒரு கேபின் லேம்ப்ஸ் வந்துருது, ஹாலஜனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இல்லை, சென்டராக வச்சுருக்காங்க. டோட்டலி எல்லா இடத்துக்கும் அடிக்கிற மாதிரி. சீட்ஸ் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு குஷனிங்கில் பண்ணியிருக்காங்க. 3 பேர் உட்காரலாம், ஏன்னா அந்தளவுக்கு சீட் கொஞ்சம் வைடாக தான் இருக்குது. 2 பேர்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அந்தளவுக்கு கேபின் கொஞ்சம் வைடாக தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் இட்ஸ் ஓகே தான். அது ரொம்பலாம் சென்டர் பேசஞ்சர் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீட்டுமே ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ இதான் இந்த டூரஸோட டேஷ்போர்ட். இந்த மாருதி சுசுகி டூரஸில் சேம் 1.2 லிட்டர் Z12E பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 80 bhp அண்ட் 111 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய Z சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரை நமக்கு வருது. அண்ட் இந்த போர்ஷன்லாம் பார்த்தோம்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேனட்டுமே ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து டிசைரோட க்ளோன் தான். ஸோ அது வந்துட்டு பார்த்தோம்னா குளோபல் அண்ட் கேப்பில் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்குமே வாங்கியிருக்கு. ஸோ அடிஷ்னல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்தது கண்டிப்பாக மாருதி சுசுகிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ் இப்போ அந்த காரில் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் அண்ட் ஆல்சோ ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி. இந்த இடத்துல 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், லாக்கிங் அண்ட் லாக்கிங், சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் வந்துடுது. சைல்ட் லாக்கான பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. மேக்சின் ஹோல்டர்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் டோனில் டோர் பேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட், அதாவது இந்த டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கிட்ட ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அது டோர் பேட்லேயுமே இருக்குது. ஸோ இது 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. சீட்டோட அந்த கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தோம்னா மாருதி சுசுகி வந்து உண்மையிலே நல்ல ஒரு சீட் பண்ணுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் பெருசாக நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீட்டோட அந்த ஆங்கிலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா அகாமடேட்டிவான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ இதில் வந்து நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ பல வருடங்களாக இதே கீ தான் மாருதி சுசுகிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த சீட்டுக்கு அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம், ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த டூரஸோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்க்குறப்போ பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கான லீவருமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம், டெட் பெடல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டியரிங் வீல் ஒரு பேசிக்கான ஸ்டியரிங் வீல் தான், இதில் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் ஒரு மேட் பிளாக் கலரில் வந்துடுது. ஸோ அது அட்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம், டெலிஸ்கோபிக் கிடையாது. ஸோ இது கொடுத்ததுக்கே மாருதி சுசுகி கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சின்ன இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் மேண்டேட்டரியான ஃபீச்சர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம டிசைரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 3 பாயிண்ட் சீட் பெல்ட்கான வார்னிங் இந்த இடத்துல வருது. இது தவிர ரேஞ்ச் வந்துடுது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, கீழே பார்க்குறப்போ ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது, டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிப் A ட்ரிப் B அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஓடோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டு வந்து டியூல் டோன் ஃபினிஷ் தான். அப்பர் போர்ஷனில் பிளாக் கலர், சென்டரில் ஒரு பெய்ஜ் கலர் அண்ட் கீழே பெய்ஜ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு, டேஷ்போர்டோட டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மியூசிக் சிஸ்டம்லாம் எதுவும் கிடையாது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஏசியோட த்ரோ ஓகே தான். நான் இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் இருக்கேன். ஸோ கேபினை ஈஸியாக கூல் பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது, மேனுவலாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாதிரியே ஒரு டிசைனில் இருக்கும். மேக்ஸ் ஏசி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, மேட் பிளாக் கலரில். இதெல்லாம் வந்து டிசைரோட ZXi ப்ளஸ் வேரியன்ட் எடுத்திங்கன்னா ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இந்த இடத்துல வரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் கிடைக்காது. ஏசி வின்ஸ் எல்லாமே மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல வந்துடுது. ஸ்பேஸ்க்குலாம் இந்த இடத்துலையுமே குறை இல்லை. ஸோ நல்ல ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ரியர் பேசஞ்சருக்காக இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த டூரஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சிஎன்ஜிலையுமே வரும், அதுலேயுமே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. டேஷ்போர்டில் இந்த இடத்துல இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகே தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸ் ஸ்பீட் லிமிட்டட் டு 80 km/h. இதில் வந்துட்டு நீங்கள் 80க்கு மேலே தாண்டி இந்த வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ இது டூர் வெர்ஷன் அப்படிங்கிறனால ஸ்பீட் லிமிட்டே வந்து 80ல் தான் செட் பண்ணியிருப்பாங்க. மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அது கூட கொடுக்கல, அது சின்ன ஒரு மிஸ் தான். 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் வந்துடும், அது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் டூரஸ் வெர்ஷன் பார்த்தோம்னா பெட்ரோல் வேரியன்ட் வந்துட்டு 8,34,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் ஈரோடு வருது. இதுவே நீங்கள் சிஎன்ஜி எடுத்திங்கன்னா 9,40,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். ஸோ ஒரு 1 lakh ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆனால் சிஎன்ஜி வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு தான் இங்கே சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நான் வந்து டெய்லி ட்ரிவன் பண்ணுவேன், எனக்கு மைலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சிஎன்ஜி எடுத்துக்கோங்க. என்ன நீங்கள் பூட் ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே தாராளமாக இருக்கும், லாங் லைஃப் வரும். அண்ட் ஆல்சோ 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே மோரோலெஸ் ரிலேபிலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்டோலேருந்து பார்த்துட்ருக்கோம், அந்த வண்டியில் நான் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் 3 சிலிண்டர் பற்றி பெருசாக நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். என்ன ஒரு விஷயம்னா ஒரு 80 வரைக்கும் கார் தாராளமாக கிராஸ் ஆகும். ஆப்வியஸ்லி டூரஸ் வந்து 80 வரைக்கும் தான் போகும். லோ அண்ட் டார்க் நல்லாயிருக்கும், மிட் ரேஞ்ச் டார்க்குமே ஓகேவாக தான் இருக்கும். டாப் அண்ட் போகிற மட்டும் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த இன்ஜினோட டியூனிங்கே வந்து கொஞ்சம் லோ எண்ட் ஓரியன்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. லோ எண்டில் வந்து கொஞ்சம் பவர் நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து டிசையர்லாம் நான் நோட்டீஸ் பண்ணது. ஸோ ஒரு 80 கிராஸ் பண்ணுற வரைக்கும் வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். 80க்கு மேலே அந்த ஸ்பீட் கிளைம் அப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கிளைம் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த டிசைனில் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். டூர் ஓனர்ஸ் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஸோ ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த டூரஸ் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி டூரஸோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாருதி சுசுகி டூரஸ் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.